நல்ல காரசாரமான நண்டு சூப்பு கோல்டு இருக்கிறவங்க இல்லை ஃபீவர் இருக்கிறவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னு வைங்களேன், அப்படியே கோல்டும் ஃபீவரும் டவுன் ஆயிருங்க. இந்த நண்டு சூப்பை செட்டிநாடு ஸ்டைலில் எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். வெல்கம் டு ஹேமாஸ் செட்டிநாடு கிச்சன். நண்டு சூப்புக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, நான் இன்னைக்கு 1/4 கிலோ அளவுக்கு நண்டு, அதாவது சின்ன சின்னதாக நண்டை வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. பூண்டு 6 பல், இஞ்சி 2 இன்ச்சு, சின்ன வெங்காயம் 10, சீரகம், மிளகு ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன், மஞ்சள், உப்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, தனியா பொடி. செய்முறை பார்த்துடலாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் மிளகு போட்டுக்கோங்க. கூடயே சீரகமும் ஆட் பண்ணி 10 பல் சின்ன வெங்காயத்தையும் போட்டுக்கோங்க. அதோட பூண்டு, இஞ்சி இது எல்லாத்தையுமே நல்லா கொரன்னு ஒரு சின்ன பேஸ்டாக எடுத்துக்கோங்க. நீங்கள் தட்டிக்கவும் செய்யலாங்க. பாருங்க, இந்த மாதிரி நம்ம கொரன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம ஒரு குக்கரில் ஒரு தேக்கரண்டி எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே நம்ம அரைச்ச விழுது எடுத்து இதில் போட்டு நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருவோங்க. பாருங்க, நல்லா வதக்கியாச்சு, எண்ணெயும் நல்லா பிரிஞ்சிருச்சு. இப்போ இதோட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். கூடயே மல்லித்தூளையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் கொடுத்துருவோங்க. கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நம்ம நண்டை ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருவோங்க. நல்லா நண்டை இந்த மாதிரி தட்டி தட்டி நம்ம உடச்சி விட்டோம் அப்படின்னா இன்னுமே நண்டுக்குள்ளே இருக்கிற சாறு நல்லா இறங்குங்க. நான் சின்ன நண்டு எடுத்துருக்கிறதுனால லேசாக இந்த மாதிரி உடச்சி விட்டாவே போதுங்க. நீங்கள் பெருநண்டு எடுத்தீங்க அப்படின்னா இடிக்கல் வச்சு ஒரு தட்டு தட்டி போட்டிங்க அப்படின்னா இன்னும் நல்லா சாரெல்லாம் இறங்கிருங்க. இப்போ நான் சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கிறேங்க. நான் இன்னைக்கு 4 கப் அளவு தண்ணி விட்டுருக்கேங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டுங்க. கொதிச்சிட்ட பிறகு சூப்புக்கு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸை கொடுத்து கூடயே கொத்தமல்லியும் ஆட் பண்ணி நல்ல ஒரு 2-3 கொதி வந்ததுமே குக்கரில் ஒரு 3 விசில் விட்டோம் அப்படின்னா நல்ல காரசாரமான நண்டு சூப்பு சூப்பராக ரெடி ஆயிருங்க. இதில் சில பேர் தக்காளியும் ஆட் பண்ணுவாங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளி கொஞ்சம் இனிப்பாக இருக்கும், அதுவும் இல்லாமல் கோல்டு பிடிக்கும் அப்படின்றதுனால நான் இதில் தக்காளி ஆட் பண்ணலை. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி நண்டு சூப் விடிய காலையிலேயே குடித்தோம் அப்படின்னு வைங்களேன், அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. ஹேமாஸ் செட்டிநாடு கிச்சனோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.